வணக்கம் நேயர்களே. நேயர்களுக்கும் தொழில்துறையினருக்கும் இனிய வணக்கங்கள். நேயர்களே, நம்முடைய சேனல் வழியாக திருப்பூரினுடைய பல்வேறு ஆளுமைகளை தொடர்ந்து நேர்காணல் செய்து நேயர்களுக்கு அறிமுகப்படுத்தி வருகிறோம். இந்த வாரம் இவர் அப்படின்ற தலைப்புல இந்த நிகழ்ச்சி அமைந்திருக்கிறது. இந்த வாரம் நம்முடைய நிலையத்திற்கு சிறப்பு விருந்தினராக வந்து அழகு சேர்த்திருப்பவர் நம்முடைய திருப்பூரினுடைய தாய் சங்கமான சைமாவனுடைய புதிய தலைவர் பெருமதிப்பிற்குரிய திரு சண்முக சுந்தரம் அவர்கள். கடந்த 31 ஆண்டுகளுக்கு முன்பாக உள்நாட்டு ஆடை உற்பத்தி மற்றும் வர்த்தக தொழில்துறையில அடியெடுத்து வைத்து இன்றைக்கு வட மாநிலங்களிலும் தென் மாநிலங்களிலும் தன்னுடைய தரமான உள்நாட்டு ஆடை உற்பத்தி தயாரிப்புகளை வழங்கி மிகப்பெரிய அளவிலே வர்த்தகம் செய்து வருவதோடு மட்டுமல்லாமல் தொழிலிலே வளர வளர சேவை துறையிலும், அதாவது உலக அளவில் மிகவும் புகழ்பெற்ற சேவையிலே முத்திரை பதித்து வருகிற ரோட்டரி அமைப்பிலும் கடந்த 18 ஆண்டுகளுக்கு மேலாக பல்வேறு பொறுப்புகளை வகித்து ஏராளமான சேவைகளை செய்து பல்வேறு விருதுகளையும் பெற்ற மதிப்பிற்குரிய தலைவர் திரு சண்முக சுந்தரம் அவர்கள் நம்முடைய நிலையத்துக்கு வந்திருக்கிறாங்க. சைமா சங்கம் என்பது பின்னலாடை தொழில்துறையில எல்லாருக்கும் அறிமுகம் தேவையில்லை. 69 ஆண்டுகளுக்கு மேலாக பின்னலாடை தொழில்துறை வளர்ச்சிக்காக பயணிக்கிற ஒரு சங்கத்தினுடைய தலைவராக உயர்ந்திருக்கிற அவரை வாருங்கள் வாழ்த்துவோம். அவரை நேயர்களுக்கு அறிமுகம் செய்வது எங்களுக்கும் மகிழ்ச்சி. வாருங்கள், அவரை வாழ்த்தி வரவேற்போம். அண்ணா வணக்கம். வணக்கம். தங்களுடைய வருகைக்கு முதலாவது எங்களுடைய நன்றிகள். இரண்டாவது, ஒரு பாரம்பரியம் மிக்க சைமா சங்கத்தினுடைய தலைவர் என்ற முறையில உங்களுக்கு பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். மிக்க மகிழ்ச்சி. சொல்லுங்க, உங்களுடைய பயணங்கள், உங்களுடைய பூர்வீகம், தாய் தந்தையர் எந்த ஊரில் இருந்து இந்த திருப்பூர் பின்னலாடை தொழில்துறைக்குள்ளே பயணித்தீர்கள்? உங்களுடைய இளமை காலங்கள், சிறு வயது அனுபவங்கள், அதை பற்றி எல்லாம் நேயர்களுக்கு நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். நுகர்வோர் பத்திரிகை ஆசிரியர் திரு முத்துக்குமார் அவர்களுக்கு எங்க சைமா சங்கம் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் சைமா சங்கத்துக்கு நம்ம இப்போ தலைவராக வர்றதுக்கு முன்னாடி இருந்தே உங்களை ரொம்ப நாளாக எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா தெரிஞ்சவங்களா இருக்கீங்க. எல்லாம் நிறைய பேட்டி எடுத்திருக்கீங்க. கோவிட் டைம்ல நிறைய கம்பெனிகள்லாம் வந்துட்டு பேட்டி எடுத்துட்டு வந்திருக்கீங்க. உங்களுடைய பத்திரிகையும் உங்களுடைய துறையும் வளர என்னுடைய மனமார்ந்த வாழ்த்து. நன்றி நன்றி நன்றி. என்ன சொல்லுங்க, உங்களுடைய இளமை பருவம்? ஆக்சுவலா நாங்க வந்து தாராபுரம் தாலுக்கா பொங்கந்துறை கிராமம் மண்திட்டுப்பாளையம்ங்கிற ஊர்ல பிறந்து, அங்க 1970 பிறந்து 80 வாக்குல தாய் தகப்பனையெல்லாம் இழந்து, சின்ன வயசுலயே பெற்றோரை வந்து இழந்துட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் அத்தையின் பராமரிப்பில் படித்து +2 முடித்து விட்டு திருப்பூர் வந்து 1989 நம்ம இந்த தொழிலை கற்றுக்கிட்டு 91 மேரேஜும் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 92 இந்த தொழிலை ஆரம்பிச்சு மெதுவாக அப்படியே ஒரு ஸ்ரீ துர்கா கார்மெண்ட்ஸ்னு ஆரம்பிச்சு, அப்புறம் ஸ்ரீ துர்காதேவி இன்டர்நேஷ்னல்னு பேரை மாற்றி அது 94 எஸ்டிங்கிற பேரை ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு அனுப்பினோம். அது 97 ரிஜிஸ்ட்ரேஷன் கன்ஃபார்ம் ஆச்சு. 97 நான் சைமா சங்கத்தினுடைய உறுப்பினராக கிட்டத்தட்ட அதுவும் எவ்வளோ 29 ஆண்டுகள் ஆயிடுச்சு. 97 28 ஆண்டுகள் ஆயிடுச்சு. சைமா சங்கத்தின் உறுப்பினராக இருந்திருக்கேன். நம்ம அதுக்கப்புறம் தொழில் வளர வளர பசங்க 2 பேர் வந்தாங்க. தம்பி கூட ஜாயிண்டா தான் பிசினஸ் இன்னைக்கு வரைக்கும் பண்றோம். சகோதரர், அவருடைய பேரு சொல்லுங்க. கந்தசாமி. அவரும் என்னுடைய மனைவியும் இந்த தொழிலுக்கு முதல் காலத்துல ரொம்ப சப்போர்ட்டா இருந்தாங்க, ஆரம்ப காலத்துல. அப்புறம் அதுக்கப்புறம் பசங்க வந்தாங்க. அவங்க எல்லாம் படிச்சு முடிச்சுட்டு MPA பண்ணிட்டு பிடெக் முடிச்சுட்டு உள்ள வந்துட்டாங்க. அவங்களும் இப்போ சிறப்பாக தொழிலை கற்றுக்கிட்டு நல்லா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ கூட என்னுடைய பெரிய மகன் மனோஜ்குமார் சிஐனுடைய திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் சேர்மனாக இருக்காப்புல. உங்களுக்கு எத்தனை மைந்தர்கள்? அவங்க 2 பேருடைய பேரை சொல்லுங்க. பெரிய மைந்தன் பேரு எஸ் மனோஜ்குமார், சின்னவர் பேரு எஸ் கார்த்திகேயன். அருமை அருமை.
2 மகன்கள், 2 பேருக்கும் கல்யாணம் ஆகிவிட்டது. ஒரு பேரன் ஒரு பேத்தியும் இருக்கிறாங்க. அருமை, அருமை. ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நீங்க குறிப்பிடும் போது சொன்னீர்கள் 10 வயதிலேயே நீங்க பெற்றோரை இழந்து கூட தொழில்துறையில, இந்த பின்னலாடை தொழில்துறையில நீங்க பயணிச்சு இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறீர்கள் என்பது உண்மையிலேயே ஒரு புதிய தகவல். நேயர்களுக்கும் சரி, எங்களுக்குமே ஒரு புதிய தகவல் தான். உள்நாட்டு உற்பத்தியில ஈடுபட்ட நீங்கள் எப்படி அந்த தொழிலை வந்து எப்படி அதை வளர்த்து கொண்டு வந்தீர்கள்? நம்முடைய தமிழக மாவட்டங்களிலே அதை சந்தைப்படுத்தினீர்களா, அல்லது வட மாநிலங்களிலே முயற்சி எடுத்தீர்களா? இப்ப எஸ்டி நிட்டிங் மில்ஸ் தயாரிக்கக்கூடிய உள்நாட்டு ஆயத்த ஆடைகள் எங்கெங்கெல்லாம் வர்த்தகம் செய்யப்படுகிறது? இல்ல, ஆரம்பத்துல வந்து நம்ம தமிழ்நாட்டுல மட்டும்தான் பண்ணணும். மெயினா ஈரோடு மார்க்கெட்ல வியாபாரம் பண்ணோம். அதுக்கு அடுத்தது மெதுவா கேரளா, ஆந்திரா, இப்படி கர்நாடகா, சவுத் இந்தியா ஃபுல்லாவே மார்க்கெட்டிங் பண்ணி ஓரளவுக்கு போயிட்டு இருந்துச்சு. 98, 99 வாக்குல கொஞ்சம் அடுத்த இடத்துக்கு எடுத்துட்டு போகலாம், டெவலப் பண்ணலாம் அப்படின்னு ஒரு முயற்சி பண்ணி 2000த்துல பாசம் வந்து ஹிந்தி பெருசா தெரியாது, இருந்தாலும் ஒரு தைரியத்துல டெல்லி போய் இறங்கி அப்படியே அந்த காந்தி மார்க்கெட்ல போய் ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டா அப்படியே பார்த்துட்டு ஒரு சாம்பிள் பேக் தூக்கிட்டு போயிட்டு இருக்கிறேன் சிங்கிளாலா. அங்க போகும்போது கேசின்னு ஒரு பார்ட்டி, அவங்க வீட்டுல எல்லாருமே தமிழ் தெரிஞ்சவங்க. அப்புறம் அவங்ககிட்ட போய் முதல்ல அறிமுகமாகறோம். அறிமுகமானதுக்கு அப்புறம் அவர் சொல்றாரு, நீங்க இங்கெல்லாம் வந்து இப்போ இந்த பாஸ் தெரியாம இதெல்லாம் பண்ண முடியாது, நான் ஆர்டர் தர்றேன், நீங்க போய் பண்ணுங்க. சரி கொடுங்கன்னு வாங்கிட்டு வந்துட்டு அவங்க ஆர்டர் ஒரு கிட்டத்தட்ட 8 வருஷம் பண்ணணும். நிறைய பல்கா பண்ணோம், எக்ஸ்போர்ட் ஆர்டர் எல்லாம் கொடுத்தாங்க, நல்லா பண்ணி கொடுத்தோம். அதுக்கப்புறம் அதே சமயத்துல உள்நாட்டு உற்பத்தியும் நிறுத்தல, அது ஒரு சைடு வந்து போயிட்டே இருக்குது. அந்த அவங்க ஆர்டரும் பண்றோம், உள்நாட்டு ஆர்டரும் பண்றோம். அது ஒரு ஸ்டேஜ்ல வந்து அது மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா நின்றுச்சு. அப்புறம் உள்நாட்டு ஆடை வந்து நல்லா ஸ்பீடு பிடிச்சிருச்சு. அப்புறம் 2002ல சுத்தமாவே நார்த் இந்தியாவில் ராஜஸ்தான், குஜராத், இந்த மாதிரி மகாராஷ்டிரா, இந்த மாதிரி ஸ்டேட்ல எல்லாமே மார்க்கெட்டிங் ஆள் போட்டு அங்க ஏஜென்ட் போட்டு அங்க புக்கிங் ஸ்டார்ட் பண்ணோம். மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா க்ளோத் ஆகி ஓரளவுக்கு டர்ன் ஓவர் வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒவ்வொரு வருஷத்துல 2 டூர் அடிப்பேன். ஒரு டைம் போனோம்னா 1 மாசம் ரிட்டர்ன் வர்றங்க. ஆரம்பத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா 2000 வாக்குல எல்லாம் 2001 எல்லாம் வந்து பெருசா போனு மொபைல் எல்லாம் இல்லை. அப்படியே மொபைல் இருந்தாலும் அந்த இடத்துல டவர் இருக்காது, இல்லைன்னா கம்யூனிகேஷன் இருக்கும். அந்த மாதிரி நேரத்துல எல்லாம் வந்து நம்ம பிசினஸ் டெவலப் பண்றதுங்கிறது ரொம்ப கடினமான காலம். ஆனா இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி, இன்னைக்கு இருக்கிற இந்த பேங்கிங் சிஸ்டம் இதெல்லாம் அன்னைக்கு இல்லை. ஒரு செக் ராஜஸ்தான்ல இருந்து திருப்பூர் வந்து இங்கிருந்து நம்ம கிளியரிங் போட்டு அப்புறம் அங்க போய் கிளியரிங் ஆகி வரும்போது 15 நாள் ஆகும். ஒரு சமயம் ரிட்டர்ன் ஆச்சுன்னா மறுபடியும் 15 நாள் ஆகும். ஆனா இப்ப அந்த வேலை இல்லையே, அடுத்த செகண்ட் நம்ம அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்துடுது. அதே மாதிரி கம்யூனிகேஷன் வளர வளர உங்களுக்கு அப்படியே இந்தியாவே சுருங்கிருச்சுன்னு தான் சொல்லணும். கண்டிப்பா. ஆமா, உலகமே உள்ளங்க. இந்த ஷேக்ஸ்பியர் கூட ஒரு இது சொல்லியிருப்பாரு, ஓல்ட் இஸ் சிங்கிங் அப்படின்னு. ஏன் அப்படின்னா கம்யூனிகேஷன் வளரும் போது உலகம் ஒரு நாள் சுருங்கும் அப்படின்னு சொன்னாரு. அதனால இப்போ உலகமே உள்ளங்கையில் இருக்கிற மாதிரி தானே, எல்லா விஷயமும் எல்லா நேரத்திலையும் நம்மளுக்கு எப்போ வேணாலும் கிடைக்குது. ஆனா ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி அது இல்லை. ரொம்ப அழகாக நீங்கள் வளர்ந்த விதத்தையும் முயற்சி எடுத்த விதத்தையும் ரொம்ப அழகாக பதிவு செய்தீர்கள். தொழிலிலே வளர வளர கடந்த 18 ஆண்டுகளுக்கு மேலாக நீங்க ரோட்டரியில பல்வேறு பொறுப்புகள், மேற்கு ரோட்டரினா அது சண்முக சுந்தரம் சார் வந்து தலைவரா இருக்கிறாரு அப்படின்ற அந்த ஒரு அடையாளத்தை நீங்கள் நிலைநிறுத்திருக்கிறீர்கள். நிறைய கொடையின் மூலமாக இந்த ரோட்டரியின் மூலமாக சேவையாற்றி வருகிறீர்கள். ரோட்டரி பயணங்களில எப்போது ஈடுபட வேண்டும் என்ற தாகம் ஏற்பட்டது. இன்னைக்கு வந்து திருப்பூர் அரசு மருத்துவமனை ICU யூனிட்டுக்கெல்லாம் வந்து நீங்க வந்து நிறைய மேஜர் டோனராக $10,000 அதிகமான கொடையெல்லாம் நீங்க கொடுத்திருக்கிறீங்க. ரோட்டரி பயணங்களில எப்படி உங்களை ஈடுபடுத்தி கொண்டீர்கள்? அந்த தாகம் எப்படி ஏற்பட்டது? அதாவது சிறு வயதுல இருந்தே எனக்கு ஒரு உதவணுங்கிற மனப்பான்மை அதிகமா இருந்தது. ஏன்னா நம்ம வந்து உதவி பெற்றுத்தான் மேல வந்தோம். அது கவர்மெண்ட் உதவியா இருக்கலாம், பிரைவேட் உதவியா இருக்கலாம், யாரோ ஒருத்தருடைய சப்போர்ட்ல தான் வந்தோம். ஓன் தாய் தந்தை ஓன் மணியில நம்ம வரல, அடுத்தவங்க உதவினால வந்து நம்ம வாழ்ற காலத்துல நம்ம நல்லா இருக்கும் போது எவ்வளவு உதவிகள் அடுத்தவங்களுக்கு பண்ண முடியுமோ பண்ணணுங்கிற ஒரு மனப்பான்மை முதலியே இருந்தது. அதுக்கு ஒரு பிளாட்ஃபார்மா வந்து நம்ம ரோட்டரி கிடைச்சது.
அந்த ரோட்டரி வந்து உலகளாவிய சேவை அமைப்பா இருக்கிறதுனால அதுல எந்த ஒரு விஷயத்தை எடுத்துட்டு போனாலும் இப்படி இப்படி பண்ணலான்ட்டு சில ஐடியாக்கள் எல்லாருமே அங்க கொடுத்தாங்க. அதனால நான் வந்து பாத்தீங்கன்னா 2007 ரோட்டரியில இணைஞ்சேன். அப்புறம் படிப்படியா சங்கத்துக்கு போவேன் வருவேன், பெருசா இல்லை. ஆனா 2015 இருந்தே என்னைய தலைவராக சொல்லிட்டு இருந்தாங்க. நானும் தள்ளி கொடுத்துக்கிட்டே வந்து 2022 23 தான் தலைவரானேன். ஆனா 2020 பிடிஜி கார்த்திகேயன் ஏவிபி கார்த்திகேயன் பீரியட்லயே வந்து நான் மேஜர் டோனர் ஆகி, அந்த டைம்ல கோவிட் டைமா இருந்ததுனால பாத்தீங்கன்னா நம்ம மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்ல ஐசியூ வார்டு பண்றதுக்காக நானும் பிருத்திவி பாலு 2 பேரும் சேர்ந்து ஆளுக்கு $10,000 கொடுத்து $20,000 போட்டு அந்த ஐசியூ வார்டை பண்ணி கொடுத்தோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2022 23 நான் மேற்கு ரோட்டரியினுடைய தலைவராக பொறுப்பேற்று இருந்தேன். அந்த ஹாஸ்பிட்டல் வேலைகள் கொஞ்சம் மந்தமா போயிட்டு இருந்தது. அதை எடுத்து நான் ஃப்ரெஷ்ஷா ரெடி பண்ணி ஒரு 4-5 கோடி ரூபாய் பட்ஜெட்ல அந்த பில்டிங்கை கம்ப்ளீட் பண்ணி ஒரே வருஷத்துல என்னோட ஃபீல்ட்லயே அதை ஓபன் பண்ணி அதுக்குண்டான மற்ற எக்யூப்மெண்ட் ஆம்புலன்ஸ் இதெல்லாம் ரிசீவ் பண்ணி ஒரு நல்ல நிலைக்கு அந்த ஹாஸ்பிட்டலை கொண்டு வந்துட்டோம். அந்த ஹாஸ்பிட்டல் ரன் ஆக அந்த ஏரியாவில் இருக்கிற பாப்புலேஷன் மக்கள் எல்லாருமே வந்து ரொம்ப உதவியா இருக்குது அவங்களுக்கெல்லாம். திருப்பூர் வந்து கோயம்புத்தூர் போயோ அல்லது பல்லடம் போயோ எடுக்க வேண்டிய ட்ரீட்மெண்ட்டை அந்த ஊர்ல அதே இடத்துல கிடைக்குது. இல்ல மங்களம் பகுதியில அவ்வளவு ஒரு பிரம்மாண்டமான அனைத்து வசதிகளையும் உருவாக்கிய அந்த மக்களுக்கு அந்த மருத்துவ பாதுகாப்பு அளித்த அந்த ஒரு பெரிய பாக்கியம் உங்களுடைய மேற்கு ரோட்டரி மூலமாக தான். அது யாராலும் மறுக்க முடியாத ஒரு காரியம். முதலாவது அந்த சேவைகளை செய்த உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிங்க. ஏனென்றால் மக்களுடைய ஒரு தாகத்தையும் எதிர்பார்ப்பையும் மனப்பூர்வமா பூர்த்தி செஞ்சிருக்கிறீங்க ரோட்டரி மூலம். ரோட்டரி தலைவர், ரோட்டரி சேவைகள் என்ற ஒரு நிலையில் இருந்து பயணித்துக் கொண்டிருந்த உங்களுக்கு 69 ஆண்டு கால பாரம்பரியமிக்க தாய் சங்கத்தின் தலைவர் அப்படின்ற பொறுப்பை அதனுடைய நிர்வாகிகளும் உறுப்பினர்களும் மனப்பூர்வமா கொண்டு வந்து கையில கொடுத்திருக்காங்க. இதை நீங்க என்ன மாதிரியாக உணர்கிறீர்கள், அதை சொல்லுங்க. இல்ல, இது எதிர்பாராம நடந்தது. ஏன்னா எனக்கு வந்து அந்த மாதிரி என்ன இல்ல, ஐடியாவும் இல்ல. யதார்த்தமா நீங்க நான் சங்கத்துக்கு போவேன் வருவேன், கரெக்டான ஒரு அங்க ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் என்ன பண்ணுவேன், அங்கேயும் ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருந்தேன். இப்போ கடைசியா அங்க வாட்ச்மேனுக்கு கூட ரொம்ப சிவியரான ஒரு பெரலைஸ் அட்டாக் ஆகி போச்சு. இம்மிடியேட்டா நம்ம ஆம்புலன்ஸ் எடுத்து விட்டு கொண்டு போய் அவரை ரெடி பண்ணி இப்ப நல்லா இருக்கு. அருமை. அந்த மாதிரி சில ஏதாவது எங்காவது ஹெல்ப் தேவைப்பட்டது அந்த இடத்துல என்னால பண்ண முடியும்னா கண்டிப்பா செஞ்சிருவேன். அந்த மாதிரி ஒரு வேலை. ஆனா அங்க இருக்கிற முன்னாள் ஈசி மெம்பர்ஸ், பெரிய மூத்த உறுப்பினர்கள் எல்லாத்தோடமே நான் வந்து கொஞ்சம் அன்பா பழகுவோம். எல்லாருமே ஒரு நல்ல ஒரு மரியாதையா நம்மளை வச்சிருந்தாங்க. நம்மளும் அந்த மாதிரி அந்த நம்ம இருக்கிற இடத்துக்கு நம்ம இருக்கும்போது என்ன பண்ண முடியுமோ, நம்மளால என்ன பண்ண முடியுமோ அதை செய்யணுங்கிறது என்னுடைய ஆதங்கம். எங்க இருந்தாலும் ஒன்னா வீடா இருக்கட்டும், இன்னும் கூட்டு குடும்பமா தான் இருக்கும் தம்பி. நானும் அது ஒரு ரோட்டரியா இருக்கட்டும், ஒரு ஹாஸ்பிட்டலா இருக்கட்டும், ஒரு ரோட்ல ஒரு இன்சிடென்ட் நடக்குது, அந்த இடத்துல நம்ம இருக்கிறோம், நம்மளால என்ன பண்ண முடியும் அதிகபட்சமா அதை செஞ்சுட்டு நம்ம வந்துடலாம். அவங்களுக்கு ஒரு ஹெல்ப், அவ்வளவுதான். அந்த மாதிரி இந்த நம்மளுடைய சைமா சங்கத்துல அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு 3 ஆண்டு காலமா ஈசி மெம்பரா இருந்தேன். அதுக்கப்புறம் ஈசி மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து நீங்க ஒரு ஒரு நம்ம சங்கத்துல ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கணும், அதுக்காக நீங்க கண்டிப்பா வரணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, இவ்வளவு தூரம் வரும்போது நம்ம சேவை செய்யறதுக்காக ஒரு பொறுப்பு வந்திருக்குது. அந்த பொறுப்பு மூலியமா நம்மளால வந்து நம்மளை வாழ வச்ச இந்த தொழிலுக்கு என்ன நம்மளால அதிகபட்சமா பண்ண முடியுமோ அதையெல்லாம் பண்ணணும். இதன் மூலியமா அது தனி ஒரு ஆளா பண்றதை விட ஒரு பழம்பெரும் வாய்ந்த ஒரு முன்னோடி பாரம்பரியமிக்க ஒரு முன்னோடி சங்கத்துல இருந்து தலைமை பொறுப்புல இருந்து நம்ம பண்ணணும்னா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு மனம் உறுதி கொடுத்தது. அதனால சரி பண்ணிடலான்ட்டு நான் அந்த பொறுப்பை எடுத்துக்கிட்டேன். அருமை அருமை. நீங்க முதல்ல சொல்லும் போது கூட சொன்னீங்க 2 மைந்தர்களும் அந்த பொறுப்புக்கு வந்துட்டாங்க, நிர்வாக பொறுப்புகள், தொழில் சார்ந்த பொறுப்புகளை அவங்க நடத்துறாங்க அப்படின்ற அந்த ஒரு அடிப்படையில நீங்க அந்த பொறுப்பு, அதாவது உங்களுடைய பயணங்கள், உங்களுடைய இளமை பருவம், தொழில் கற்றுக்கொண்டது, உங்களுடைய சேவை பயணங்கள், இதெல்லாம் பார்க்கும் பொழுது நீங்கள் கொடுத்த அன்புதான், உங்களுடைய அந்த ஒரு அழகான குணப்பண்புகள் தான்
உங்களுக்கு இந்த தலைவர் என்கின்ற அந்த ஒரு பொறுப்பை வழங்கி இருக்கிறது அப்படின்றது உங்கள் உரை மூலமாகவே அறிய முடிகிறது. இன்னும் நிச்சயமாக இந்த சங்கத்தை அடுத்த கட்ட தொழில்துறையை இந்த சங்கத்தின் மூலமாக கொண்டு செல்வீர்கள் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. சைமா சங்கத்தின் மூலமாக தொழில் சார்ந்த பயணங்களிலே தொழில் முன்னேற்றங்களுக்காக நீங்கள் என்ன விதமான திட்டங்களை எல்லாம் வகைப்படுத்த வேண்டும் என்று கருதி இருக்கிறீர்கள்? தொழில்துறை வளர்ச்சிக்காக இப்படிலாம் இருந்தா தொழில் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியும், மத்திய மாநில அரசுகள் எங்களுக்கு இந்த மாதிரிலாம் சப்போர்ட் பண்ணா தொழில் அடுத்த கட்டத்துக்கு வளரும் அப்படின்ற அடிப்படையில நீங்க என்ன விதமான ஒரு திட்டங்களை எல்லாம் நடைமுறைப்படுத்தலாம் என்று கருதுகிறீர்கள் தலைவராக, சைமாவின் தலைவராக? இப்போ இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில நம்ம ஒசேரி, அதாவது பின்னலாடை தொழிலை பொறுத்த அளவுக்கு இன்னைக்கு திருப்பூர் மட்டும் பின்னலாடை பண்ணல, இந்தியாவில் நிறைய ஸ்டேட்ல நிறைய இடத்துல பண்றாங்க. நிறைய காம்படிஷன் இருக்குது. அங்க எல்லாம் காஸ்ட் ஆஃப் லிவிங் கொஞ்சம் கம்மியா இருக்கு, லேபர் காஸ்ட் கொஞ்சம் கம்மியா இருக்கு. அதனால காஸ்டிங் வித்தியாசம் வருது. ஆனா அதுக்காக நம்ம 100 வருஷமா இருக்கிற அந்த பின்னலாடை ஊரை நம்ம மறந்துட முடியாது, விட முடியாது. நம்ம இன்னும் அடுத்த பொசிஷனுக்கு போகணும்னா, நம்ம நிறைய ஓடணும்னா, நிறைய முக்கியமா ஒரு விஷயம் நம்ம இன்னைக்கு பண்ண வேண்டியது மார்க்கெட்டிங் ப்ராப்பரா பண்ணணும். மார்க்கெட்டிங்ல நம்ம ஊரை பொறுத்த அளவுக்கு இன்னும் அவ்வளவு ஒரு கரெக்டான பொசிஷனுக்கு வரல. அதுதான் உண்மை. நார்த் இந்தியாவில எல்லாம் சில கம்பெனி எல்லாம் பாத்தீங்கன்னா மார்க்கெட்டிங் வேற பேட்டர்ன்ல பண்றாங்க. நம்ம ஊர்ல இன்னும் அந்த அளவுக்கு மார்க்கெட்டிங் வளரல. ஒரு சில கம்பெனி பண்றாங்க. எல்லாருக்கும் அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்ததுன்னா எல்லாருமே ஒரு நல்ல பொசிஷனுக்கு வர முடியும். இன்னைக்கு பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனிஸ் எல்லாம் வந்துருச்சு. அவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, இப்ப நம்ம கிட்ட ஒரு ரேட்டுக்கு வாங்கி அவங்க ஒரு ப்ராஃபிட் வச்சு டைரக்டா ரீட்டைல் கொண்டு போயிடுறாங்க. எந்த இடை புரோக்கரும் கிடையாது, ஏஜென்ட் கிடையாது, ரீட்டைலர் கிடையாது. டைரக்டா அவங்களுடைய ரீட்டைல் ஷாப் போது அங்க சேல் ஆகுது. அப்போ அவங்க அந்த காஸ்ட் கட்டிங் அப்படிங்கறது ஈஸியா பண்ணிடுறாங்க. வெறும் நம்ம கிட்ட இருந்து ஒரு 25% வச்சு அவங்க அப்படியே சந்தைப்படுத்திடுறாங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம், ஏஜென்ட் கமிஷன் கொடுக்கணும், டிஸ்ட்ரிபியூட்டர் கொடுக்கணும், அதுக்கப்புறம் ஹோல்சேலர், இந்த மினி ஹோல்சேலர் கொடுக்கணும், ரீட்டைலர் கொடுக்கணும். இத்தனையும் கொடுத்து நம்ம மார்க்கெட்டிங் வேற பண்ணணும். அதுக்கும் செலவு பண்ணணும். இத்தனையும் பண்ணாதான் நம்ம பொருளை விற்க முடியும். ஆனா அதனால என்ன ஆகுதுன்னா, நம்மளுடைய வேல்யூ, உழைப்பு அதிகமாக லாபம் அப்படியே பிரிஞ்சு போயிடும். விலை அதிகமாயிடுது. அதான் விலை அதிகம். அப்போ மெதுவா பாத்தீங்கன்னா பப்ளிக் என்ன பண்ணுவாங்க, நம்ம எங்க விலை கம்மியா கிடைக்குதோ அங்க போய் தான் அந்த பொருளை வாங்குவாங்க. அதனால திருப்பூர் சைமா பிளாட்ஃபார்ம்னு ஒண்ணு உருவாக்கி பெரிய ஒரு கார்பரேட் மாதிரி ஒரு 20 பேரோ 15 பேரோ ஒரு கிளஸ்டரா ஃபார்ம் பண்ணி, அந்த ஃபார்ம் பண்ற கிளஸ்டருக்கு எம்எஸ்எம்இ கம்பெனி பூரா சேர்ந்து ஒரு 20 பேரா அல்லது 15 பேரா ஒரு கிளஸ்டர் ஃபார்ம் பண்ணாதான் கவர்மெண்ட் சப்சிடி லோன் எல்லாம் வாங்க முடியும். சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட்ல அவங்க கொடுக்கறதுக்கு ரெடியா தான் இருக்கிறாங்க. நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும், எங்களுக்கு இப்படி எல்லாம் மார்க்கெட்டிங் பிரச்சனை இருக்குது, நீங்க எங்களுக்கு இப்படி பண்ணி கொடுத்தா நாங்க பண்ணலாம்னு சொல்லணும். அதே மாதிரி நம்ம ஒரு 20 பேர் சேர்ந்து ஒரு அந்த சைமானோட அண்டர்ல ஒரு ரூப்ல அதுக்கு ஒரு பேர் கொடுத்து, எப்படி ஜூடியோ, ரிலையன்ஸ் ட்ரெண்ட், டிமார்ட், இப்படி இந்த ஒரு பேர் வச்சு அது பெரிய பெரிய சிட்டில Tier 1, Tier 2, Tier 3 இப்படி சிட்டிஸ்ல நம்ம முதல்ல மார்க்கெட்டிங் ஸ்டார்ட் பண்ணணும். பெரிய மால் ஓபன் பண்ணணும். நம்ம 20 கிளஸ்டர் சேர்ந்து கவர்மெண்ட் சப்போர்ட்டோட தயாரிக்கிற பொருளை வேற இடத்துல விற்கணும். அதே மாதிரி ஒரு இந்தியா பூராமே பண்ணலாம். அதுக்கு நம்ம சங்கத்தை முக்கியமான இருக்கிற கம்பெனிஸ் எல்லாமே சப்போர்ட் பண்ணி நம்ம அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சோம்னா நம்மளுடைய பொருளை நம்ம ஈஸியா டைரக்டா சந்தைப்படுத்த முடியும். அருமையா சொன்னீங்க. ஒரு அருமையான திட்டம் நீங்க சொல்றதே. இது ஜூடியாக் மாதிரி அங்கங்க இந்தியா முழுக்க ஷோரூம்களை உருவாக்க சைமா, திருப்பூர் சைமா அருமையா இருக்கு பிளாட்ஃபார்ம். நீங்க சொல்றதே ஒரு நம்ம காட்சியா பார்க்கும் பொழுது நிச்சயமாக அதை நடைமுறைப்படுத்தும் பொழுது ஒரு பெரிய வளர்ச்சியை எட்ட முடியும். நேரடியாக நுகர்வோர்களுக்கே நம்ம கொடுக்கும் பொழுது நிச்சயமா பெரிய லாபம் அடைய முடியும். இதுல என்ன ஒரு சிறப்புனா, அந்தந்த மாசம் என்ன சேல் ஆகுதோ அது அந்தந்த கம்பெனியோட அக்கௌண்ட்டுக்கு ஃபண்ட் போயிடும். எங்கேயும் போகாத அக்கௌண்ட்ல இருக்கும், அப்படியே டிரான்ஸ்பர் ஆயிடும். அப்ப என்ன ஆகும்னா, எது காலி ஆகுதோ அதை அப்படியே சிஸ்டத்துல பார்த்து ஃபில் பண்ணிக்கலாம், அவங்கவுங்க பாத்துக்கலாம். அந்த மாதிரி சாஃப்ட்வேர் ரெடி பண்ண சொல்லியிருக்கோம். அந்த பிளானிங் கொஞ்சம் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆனா அதுக்கு உண்டான முழு வடிவம் இன்னும் கொஞ்சம்
பெரிய லெவல்ல ஆலோசனை பண்ணி அதுக்கு உண்டான வேலையெல்லாம் பண்ணணும். நிச்சயம் பண்ணுவீங்க நீங்க. ஏன்னா நீங்க கண்டிப்பா. சொல்றதே வந்து ஒரு மிகப்பெரிய தொழில் முனைவோர்களை வளர வைக்கிற, அந்த டேர்ன் ஓவர் அதிகப்படுத்துகிற, நேரடியாக வளர்ச்சி பயணத்துக்குள்ள போகக்கூடிய ஒரு திட்டம். வாழ்த்துக்கள். நிச்சயமாக உங்கள் தலைமையிலே அது நடக்கும் என்று நாங்கள் இன்னைக்கு இருக்கிற சேலஞ்சு மார்க்கெட்டிங் படுத்துறது, சந்தைப்படுத்துறது. அதுதான் நம்ம மக்களுக்கு தெரியணும். அதான் அதுக்கு உண்டான வழி ஒரு கிளஸ்டராக உருவெடுக்கும் பொழுது அது வந்து அதனுடைய பயணம் அது நிக்காம அது பயணிக்கும். நிச்சயமா உங்களுடைய முயற்சிகள் வெற்றி அடையும். இன்றைக்கு நிறைய இளைஞர்கள் வெவ்வேறு துறைக்கெல்லாம் போறாங்க, ஐடி படிக்கிறாங்க, வெவ்வேறு படிப்பு படிக்கிறாங்க. ஆனால் வந்தோரை வாழ வைக்கும் வந்த இந்த திருப்பூர் தான் உங்களை இன்னைக்கு அழகான தலைவராக அடையாளப்படுத்தி இருக்கிறது. ஆகவே இன்றைய இளைஞர்களுக்கு நீங்கள் கொடுக்கிற அழுத்தமான ஆலோசனை, இந்த தொழிலில் இருக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்தி அடுத்த தலைமுறை தொழில்துறையினர் எப்படி எல்லாம் வளர வேண்டும் என்று சொல்லி ஒரு ஆலோசனையும் அறிவுரையும். அதாவது இப்போ வர்ற இளைஞர்கள் வந்து முதல்ல தொழிலை கத்துக்கணும். தொழிலை முழுமையா கத்துக்கிட்டு நம்ம இங்க இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு இதையெல்லாம் பயன்படுத்தி நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு இந்த தொழிலை எப்படி எடுத்துட்டு போகலாம். புதிய புதிய இந்த டெக்ஸ்டைல் டெக்னாலஜி, இந்த மாதிரி புது புது சிஸ்டம் நிறைய வருது. அது மாதிரி அதையெல்லாம் பயன்படுத்தி அடுத்ததை எப்படி அடுத்த ஸ்டேஜுக்கு எடுத்துட்டு போறதுங்கிறத அவங்க நுணுக்கமாக அதை ஆராயணும். முதல்ல ஒரு R&D டிபார்ட்மெண்ட்டு வைக்கணும். அதன் மூலியமா வந்து தொழிலை இம்ப்ரூவ்மெண்ட் பண்றதுக்கு என்னென்ன வழியோ அதையெல்லாம் பண்ணணும். அதை விட ஒரு விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு தனி மனிதனும் வந்து தொழில் அப்படின்னா 360 நாள் ஒரே மாதிரி இருக்காது, கொஞ்சம் அப் டவுன் இருக்கும். அதை வந்து நம்ம ஒரு பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகணும். ஒரு 6 மாசம் ஸ்பீடா இருக்கும், 6 மாசம் ஸ்பீடு கம்மியா இருக்கும். புலம்புறவங்க புலம்பியே தான் தீருவாங்க. 2000 தொழில் நின்று போயிரு, உலகம் அழிஞ்சு போயிருன்னு சொன்னாங்க, ஒண்ணுமே நடக்கல. அது மாதிரி ஏதோ ரெண்டு சொல்றத சொல்லிட்டே தான் இருப்பாங்க. ஆனா நம்ம அயராம பாடுபடணும், நிக்காம ஓடணும். எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு லட்சியம்னு ஒண்ணு வச்சுட்டு ஒரு டார்கெட் வச்சு அதை நோக்கி அதுக்காக நாம என்னென்ன வேலை செய்யணுமோ அத்தனையும் செஞ்சுக்கிட்டே வரணும். அதை விட்டுட்டு வேற ட்ராக்ல 2 ட்ராக்ல போனோம்னா சிக்கலாயிடும். எப்பவுமே வந்து ஒரு விஷயத்த நம்ம பண்ணி முடிச்சுட்டு அடுத்த விஷயத்துக்கு போகணும். நம்ம பண்ணக்கூடிய வேலை என்ன பண்ணுனா அதை சக்சஸ் பண்ண முடியும். அதுக்கு நம்ம இந்தியாவில் நம்மளை சுற்றி இருக்கிற நடைமுறையில் என்னென்ன பாசிட்டிவான தாட்ஸ் கிடைக்குதுன்னு பார்த்து அதையெல்லாம் பயன்படுத்தி நம்ம அதுக்குண்டான முயற்சிகளை செய்யணும். ஒரு சமயம் வந்து நம்ம ஒரு வெற்றி வந்துடுது அப்படின்னா மலைச்சு போய் எல்லாமே அதே மாதிரி வெற்றி அடைஞ்சோம்னு நினைக்க முடியாது. மறுபடியும் சில மைனஸுகள் வரல. இந்த தொழிலை பொறுத்த அளவுக்கு எந்த இடத்துல எப்படி வேணாலும் சர்க்கிள் வரல. ஆனால் அதுக்காக அசராம நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும், அதாவது ஒரு சின்ன சரிவு ஏற்பட்டதுன்னா அதை ஒரு அனுபவமா எடுத்துக்கிட்டு அடுத்து வந்து அந்த இது நடக்காம, அந்த தவறு நடக்காம நம்ம பார்த்துக்கிட்டு நம்ம தொழில் பண்றதுதான் வந்து இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்குது. இதெல்லாம் வந்து அந்த காலத்துல 2000க்கு முன்னாடி எல்லாம் வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு மொபைல் கம்யூனிகேஷனு, பேங்கிங் சிஸ்டம் இதெல்லாம் எதுவும் கிடையாது. இப்போ எல்லாம் ரொம்ப அட்வான்ஸா வந்துருச்சு. அதாவது நம்ம தொழில் வந்து கண்ணுங்கருத்துமா தொழிலை மட்டும் பார்த்தா போதும், மற்றபடி டெக்னாலஜி நம்மளை மேலே தூக்கிட்டு போயிடும். அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கிறதுனால ஏன்னா இப்போ இருக்கிற இளைஞர்கள் எல்லாம் எல்லா டெக்னாலஜியும் படிச்சுட்டு வந்திருக்கீங்க. நீங்க அந்த டெக்னாலஜியை பயன்படுத்தியே நம்ம தொழிலை வளர்த்துறதுல முழு மூச்சா ஈடுபடணும். அது ஈடுபட்டா கண்டிப்பா வாழ்க்கையில வெற்றி பெறலாம்ங்கிறது என்னுடைய கருத்து. மிக்க மகிழ்ச்சி. ரொம்ப அற்புதமான உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய வாழ்க்கை பயணங்கள் எல்லாத்தையுமே நீங்க பகிர்ந்துக்கிட்டீங்க. கடைசி கேள்வி, நம்முடைய திருப்பூரின் பெருமை, நம்முடைய தேசத்தினுடைய துணை குடியரசுத் தலைவர் சமீபத்தில் திருப்பூர் வந்தாரு. அவர் பக்கத்திலேயே நீங்க இருந்தீங்க, அவருக்கு வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டீர்கள். அந்த அனுபவத்தை அவர்கிட்ட என்ன பேசுனீங்க, அவர் என்ன சொன்னாரு, தொழிலை பத்தி ஏதாவது பேசுனீங்களா? அந்த தருணங்களை நேயர்களுக்காக பதிவு செய்யுங்க. ஸ்டேஜ்ல தொழிலை பத்தி விரும்பி பேசல, ஆனா 2 வார்த்தை பேசினாரு. நம்ம என்னை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன், எல்லாம் சொன்னாங்க. வாழ்த்துக்கள். நீங்க மேலும் இந்த தாய் சங்கத்தை வந்து நல்லபடியா எடுத்துட்டு போகணும், நல்லா பண்ணணும்னு சொன்னாங்க. நான் கண்டிப்பா செய்வேன்னு சொன்னேன். நல்லா பண்ணுங்கன்னு சொன்னாரு. ரொம்ப மகிழ்ச்சி. திருப்பூர் தொழில் அமைப்பு என்பது ஒரு சங்கிலி தொடர் போன்ற ஒரு தொழில் அமைப்பு.
இப்போ நிட்டிங்க்கு நிட்மா இருக்கு, நிட்டிங் துணி தயாரிப்பாளர்களுக்கு அண்ணன் இருக்காங்க, நிட்மா தலைவர் அகில் ரத்னசாமி அண்ணன் இருக்காங்க. அதே போல ஏற்றுமதி வர்த்தகத்தை இந்த அளவுக்கு கொண்டு போனதுல அண்ணன் பத்மஸ்ரீ டாக்டர் சக்திவேல் அண்ணன் அவங்க ஒரு பிதாமகனாக இருந்து வழி நடத்தி இருக்கிறார். அதே போல சைமாவை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் மறைந்த தலைவர் மோகன் கந்தசாமி அவர்கள், அதே மாதிரி SA காதர் அவர்கள், வைக்கிங் ஈஸ்வர அண்ணா அவர்கள், அந்த வரிசையில நீங்கள், அதே போல டெக்பா சங்கமாக இருக்கட்டும், சிம்கா விவேகானந்தன், டையிங் அசோசியேஷன் காந்திராஜ் அண்ணன், இப்படி தலைவர்களால் இந்த தொழில்துறை கட்டமைப்போடு பயணிக்கிறது. அந்த வரிசையில நீங்களும் ஒரு அற்புதமான சங்கத்திற்குரிய ஒரு மிகச்சிறந்த தலைவராக நீங்கள் பொறுப்பு வகிக்கிறீர்கள். இந்த தலைவர்களோடு இணைகிற இந்த பயணத்தை நீங்க எவ்வாறு கருதுகிறீர்கள்? ரொம்ப அது இனிமையான ஒரு தருணம். என் வாழ்க்கையில இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சதை இதை நான் கண்டிப்பா முழுமையா பயன்படுத்துவேன். நம்ம பாரம்பரியமான ஒரு 70 வருஷ பழமையான சங்கம், இந்தியாவில் ஒரு முன்னோடியான ஒரு இந்த மாதிரி ஒரு அமைப்புக்கு சங்கம் அப்படின்னா இது 70 வருஷம்ங்கிறது கிட்டத்தட்ட இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச டைம்ல இருந்தே இருக்குது. நம்ம ஒரு தலைமை பொறுப்புக்கு வந்திருக்கிறோம்னா இதுக்கு முன்னாடி அந்த தலைமை பொறுப்பில் இருந்தவங்க எல்லாம் எவ்வளவு பாரம்பரியமா, எவ்வளவு கண்ணியமா, இவ்வளவு வருஷமா இதைய ஒரு கட்டமைச்சு ஒரு சிஸ்டம், ஒரு பைலா அதையெல்லாம் ஃபாலோ பண்ணி கொண்டு வந்தாங்களோ அதே மாதிரி நம்ம இதுக்கு முன்னாடி இருந்த மறைந்த மோகன் கந்தசாமி ஐயா அவர்கள், இப்போ கடைசியா பொறுப்புல இருந்த வைக்கிங் ஈஸ்வரன் அண்ணா அவர்கள், அவங்களுடைய பாதையில இந்த நம்மளுடைய சங்கத்தினுடைய வளர்ச்சியே நம்மளுடைய உறுப்பினர்களுக்கு எந்தெந்த வகையில சப்போர்ட் பண்ண முடியுமோ பண்ணி அந்த அளவுக்கு எடுத்துட்டு வருவோம். இது இல்லாம பாத்தீங்கன்னா ஒரு நிறைய சங்கம் இருக்குது திருப்பூர்ல. இன்னைக்கு டீ இருக்கு, டீல பத்மஸ்ரீ டாக்டர் ஒரு சத்திவேல் அவர்கள் மற்றும் அவர் அகில் ரத்னசாமி மாமா அவர்கள், இன்னும் டெக்மா டீமா, இந்த மாதிரி சிம்கா டயர்ஸ் அசோசியேஷன் காந்திராஜ் அண்ணன், இந்த மாதிரி நிறைய முன்னோடிகள் நம்ம ஊர்ல இருக்கிறாங்க. எல்லாத்து கூடயும் நம்ம சேர்ந்து பயணிச்சு அவங்களுடைய அனுபவத்தையும் நம்ம அனுபவமா எடுத்துக்கிட்டு நம்ம இந்த சங்கத்தை ரன் பண்ணலாம். எல்லாத்தோட இணைஞ்சு செயல்படுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில இந்த தொழிலாளர்கள் நலனையும் நம்ம பாதுகாக்கணும். அதுவும் சட்ட திட்டத்துக்கு கட்பட்டு தொழிலாளர்களுக்கு என்னென்ன பண்ணணுமோ, அதிகமா மைக்ரேஷன், அதாவது வெளியூர் தொழிலாளர்கள் அதிகமா வர்றாங்க, அவங்களுக்கு ஒரு தங்கறதுக்கான கட்டமைப்பு வசதி கவர்மெண்ட்ல கேட்டு ஒரு நிறைய இடத்துல பண்ணணும். ஒரு 2 லட்சம் பேராவது தங்குற மாதிரி வந்தா, ட்ரெயின் விட்டு இறங்கி வராங்க, பைய தோல் ஓட்டு உடனே தங்கிக்கிறதுக்கு நம்ம கொடுக்கணும். அவங்க உண்டான ரெக்கார்டை கொடுத்தாங்கன்னா, சர்டிபிகேட் அவங்களுடைய அடையாள அட்டை கொடுத்தா நம்ம அதுக்கு உண்டான இடத்த கொடுத்துடணும் அடுத்த நாளே. அந்த மாதிரி ஒரு நிலை திருப்பூர்ல ஏற்பட்டதுன்னா இன்னும் பந்தார வாழ வைக்கும் திருப்பூர் இன்னும் நிறைய பேர் வர வச்சிடும். அதுதான் ஒரு உண்மையான சூழ்நிலையா இருக்கும். இன்னைக்கு இருக்கிற தொழிலாளர் பற்றாக்குறை இருக்கிற இந்த சூழ்நிலையில வெளியூர் தொழிலாளர்கள் இங்க வந்தா அவங்களுக்கு எந்த அளவுக்கு நம்ம சௌகரியம் பண்ணி கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு தொழிலுக்கு ஒரு டெவலப் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்கும். ஏன்னா முதல்ல ஸ்கில் லேபர் வேணும். அந்த ஸ்கில் லேபரையும் ரெடி பண்றதுக்கு தனியா நம்ம ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்டும் பண்ணணும். அதுவும் சைமாவில் பண்ணலான் இருக்கிறோம். ஆல்ரெடி டீல நிப்ட் மூலியமா பண்ணிட்டு இருக்காங்க, அது நல்லா போயிட்டு இருக்கு. அது கூட சேர்ந்து நாங்களும் பண்ணலான் இருக்கோம். இந்த மாதிரி சில வேலைகள் லேபர் சைடும் பிளஸ் முதலாளிகள் சைடு பிளஸ் ஃபினான்ஸ் ரீதியாகவும் கவர்மெண்ட் கிட்ட என்னென்ன சப்சிடி இதெல்லாம் வாங்க முடியுமோ, கிளஸ்டர் ஃபார்ம் பண்ணி என்னென்ன வேலைகள் பண்ண முடியுமோ அத்தனையும் செய்யறதுக்கு இந்த சைமா சங்கம் உறுதி பூண்டிருக்குதுன்னு கூறிக்கொண்டு வாய்ப்பளித்ததுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க மகிழ்ச்சி. உங்களுடைய பொன்னான நேரத்தை எங்களுக்கு வழங்கி உங்களுடைய இந்த சைமா தலைவர் என்கின்ற அந்த பொறுப்பை எப்படியெல்லாம் நீங்கள் பயன்படுத்தி தொழில் வளர்ச்சிக்கு நீங்கள் பக்கபலமாக இருந்து பயணிக்க போகிறீர்கள் என்பதையும் மிக அழகாக விளக்கமளித்து இளைஞர்களுக்கும் நீங்கள் உத்வேகமான நல்வார்த்தைகளை வழங்கி இருக்கிறீர்கள். நிச்சயமாக நுகர்வோர் எக்ஸ்பிரஸும் உங்களுடைய இந்த தொழில் சார்ந்த பயணங்களுக்கு பக்கபலமாக உறுதுணையாக பயணிக்கும் என்கின்ற உறுதியும் உங்களுக்கு வழங்கி இந்த நல்ல நேரத்தை எங்களுக்கு வழங்கி பேட்டியளித்தமைக்காக நன்றி. உங்களுடைய பயணங்கள் வெற்றி பயணமாக அமையட்டும். நன்றி நேயர்களே, வணக்கம். மீண்டும் அடுத்த வாரம்
இந்த வாரம் இவர் என்ற ஒரு புதிய ஆளுமையோடு நாம் சந்திப்போம். நன்றி நேயர்களே, வணக்கம்.